திட்ட விலக்கம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். ஸோ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அப்படிங்கிறதுக்கு ஃபார்முலா ஸோ இதுதான். சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை என் மைனஸ் சமேஷன் எக்ஸ் டிவைடட் பை என் த ஹோல் ஸ்கொயர். ஸோ இந்த ஃபார்முலா வச்சு தான் நம்ம வந்துட்டு இந்த திட்ட விலக்கம் அப்படிங்கிறத கண்டுபிடிப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு வேரியன்ஸ். வேரியன்ஸ் அப்படின்னா வந்துட்டு எதுவும் இல்லை, திட்ட விலக்கத்துடைய ஸ்கொயர் தான் வந்துட்டு வேரியன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு திட்ட விலக்கம் வந்து ஒரு அரித்மெட்டிக் ப்ரொக்ரஷனில் இருக்கக்கூடிய ஒரு நம்பருக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா சிக்மா இ சிக்மா ஈக்குவல் டு டி இன்டூ ரூட் ஆஃப் என் ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைட் பை 12. சரியா? இதே வந்துட்டு என் நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு சரிங்களா? ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ் கண்டுபிடிக்கிறோம்னா ரூட் ஆஃப் என் ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைட் பை 12. அதே ஈவன் இன்டீஜர்ஸ்க்கு கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா 2 இன்டூ ரூட் ஆஃப் என் ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைட் பை 12. அதே ஆட் இன்டீஜர்ஸ்க்கு நம்ம கண்டுபிடிக்கிறனாலும் 2 இன்டூ ரூட் ஆஃப் என் ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைட் பை 12. ஸோ இந்த ஃபார்முலாஸ்லாம் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஃபார்முலாஸ்லாம் தான் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் அப்படிங்கிறது வந்து என்னென்னா சிக்மா, அதாவது திட்ட விலக்கம் டிவைடட் பை மீன். சரிங்களா? சராசரி இன்டூ 100. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இது வந்து அடிக்கடி கேட்பாங்க. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம மீடியன்னா வந்துட்டு என்ன அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். ஒரு நம்பர்ஸ்லாம் கொடுத்துட்டு என்ற விவரங்களின் இடைநிலையை காண்க. ஸோ மீடியன் அப்படின்னா வந்து என்னென்னா இடைநிலை. மீடியன் மீன்ஸ் இடைநிலை. ஸோ இடைநிலை காண்கிறது எப்படி அப்படின்னா நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க தானே, இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் அசெண்டிங் ஆர்டரில் எழுதிடணும். சரியா? ஸோ இதில் இருக்கக்கூடிய ரொம்ப சின்ன நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 12 தான். ஸோ 12 எழுதியாச்சு, அடிச்சுட்டலாம். 13 இருக்கான்னா இல்லை. ஸோ அடுத்தது 14 தான் இருக்குது. 14, 15 இல்லை, 16 இல்லை, 17 17 இருக்குது. 17 அடுத்தது 18 இருக்குது. 18 19 இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா இல்லை. ஸோ 20 இருக்குது. 21 இருக்கா இல்லை. 22 இல்லை. 23 இருக்குது. 24 இருக்குது. 25 இருக்குது. சரிங்களா? ஸோ எப்படி எழுதியாச்சா? இப்போ இதில் எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 8 நம்பர் இருக்குது. ஸோ 8 நம்பர்னால் வந்து பார்த்தீங்கன்னா இதில் சென்டர் நம்பர்னு நம்ம சொல்ல முடியாது. சென்டர் நம்பரில் எதெல்லாம் வரும் அப்படின்னா 5த்தும் 4த்தும் 5த்தும் ரெண்டுமே வந்துட்டு சென்டரில் வரும். அதனால் இது ரெண்டையும் ஒருவேளை 8 நம்பர்ஸ் 9 நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா 5வது நம்பர் வந்து எப்படி இருக்கும்? 2க்கும் சென்டரான நம்பராக இருக்கும். ஆனால் அந்த 5வது நம்பர் தான் என்னவா இருக்கும்னா இடைநிலை அப்படின்னு தெளிக்கிறோம். ஒருவேளை ஈவனில் இருக்குது அப்படின்னா இந்த 2 நம்பர் வரும் இடையில. அந்த 2 நம்பருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் கண்டுபிடிக்கும். 18 + 20 எவ்வளோன்னா 38 டிவைட் பை 2 போட்டோம்னா 19. ஸோ இதுதான் வந்துட்டு 19ங்கிறது தான் இடைநிலை. இதில் வந்துட்டு சின்ன நம்பர்னு பார்க்கும்போது 1 அடிச்சுட்டாச்சு. 2 3 இருக்குது. 4 இல்லை. 5 இல்லை. 6 இல்லை. 7 இருக்குது. 8 இல்லை. 9 இருக்குது. 10 இல்லை. 11 இல்லை. 12 இல்லை. 13 இல்லை. 14 இருக்குது. 15 இருக்குது. 16 இல்லை. 17 இல்லை. 18 இருக்குது. 19 இல்லை. 20 இல்லை. 21 இருக்குது. 22 இல்லை. 23 இல்லை. இது கூட வேறு எந்த நம்பரும் இல்லை. 28 தான் இருக்குது. ஸோ 28. அதுக்கு அடுத்ததுன்னா 46 59. ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்பர்ஸாக கொடுத்துருக்காங்க. எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னா 1 2 3 4 4 5 6 7 8 9 10 11 12. ஸோ 12 நம்பர் இருக்குது. ஸோ இங்கே ஈவன் நம்பராக இருக்கனால சென்டராக வரக்கூடிய நம்பர் என்னவாக இருக்குன்னா ஸோ 12ல் நம்ம சென்டராக என்ன எடுத்துக்கலாம். ஸோ 6 7 இல்லை டிவைட் பை 2 போட்டால் 6 வரும். அப்போ 6th நம்பரும் 7th நம்பர் தான் வந்து என்னவாக இருக்கும்னா சென்டராக நம்பராக இருக்கும். ஸோ 1 2 3 4 5 6. ஸோ இந்த நம்பர் 14ம் 15. ஸோ 14க்கு 15க்கு ஆவரேஜ் எடுத்தால் என்ன வரும்னா 14 + 15 29/2 = 14.5.
ஸோ இடைநிலை கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா இதுதான் வந்து ப்ரொசீஜர். என்ன பண்ணணும்னா, அதை அரேஞ்ச் பண்ணணும் முதல்ல. சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பரை அரேஞ்ச் பண்ணணும். அரேஞ்ச் பண்ணிட்டு அதில் போய் சென்டர் நம்பரை வந்துட்டு இடைநிலையை எடுத்துடணும். ஒருவேளை அதில் 2 நம்பர் வந்து T1 மிஸ்டேக் அப்படிங்கும்போது T1 கவுண்டர் தீங்கும்போது 2 நம்பர் சென்டரில் ஆகும். 2 நம்பருக்கு மேலே ஆவரேஜோட ரிசல்ட் ஆகும். இதுதான் இடைநிலை கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தட்ஸ். சரி ப்ரோ. ஸோ நெக்ஸ்ட் வந்து ரேஞ்ச். முதல் 20 இயல் எண்ணின் வீச்சு என்னன்னு சொல்கிறாங்க. ஸோ வீச்சுனா வந்துட்டு எதுவும் இல்லை. ரேஞ்ச் ஈக்குவல் டு லார்ஜ் நம்பர் மைனஸ் ஸ்மால் நம்பர். பெரிய நம்பர்லேருந்து சி நம்பரை கழிக்கணும். முதல் 20 நேச்சுரல் நம்பர். முதல் 20 நேச்சுரல் நம்பர் ரியல் எண்கள் அப்படின்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் எண் என்னவாக இருக்கும்? 1ஆக இருக்கும். நேச்சுரல் நம்பர்னா உள்ள தானே ஸ்டார்ட் ஆகும். ஸோ 1ஆக இருக்கும். லாஸ்ட் நம்பர் பெரிய நம்பர் 20ஆக தான் இருக்கும். அப்போ 20 மைனஸ் 1 19. ஸோ இதே ரேஞ்ச். ஸோ ரேஞ்ச் ஆஃப் த ஃபர்ஸ்ட் 10 ப்ரைம் நம்பர்ஸ். பகா எண்களுடைய வீச்சுன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்னென்ன நம்பர்லாம் ப்ரைம் நம்பர்ஸ்னு எழுதிடுவோம். ஸோ ஃபஸ்ட் நம்பர் 2, 3, 4 வந்து வராது, 5 வந்து வரும், 6 வராது, 7 வரும், 8, 9, 10 வராது, திரும்ப 11 வரும், 13, 14, 15 வராது, 16 வராது, 17, 18 வராது, 19 வராச்சு, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 இன்னும் 2 நம்பர் எழுதும். ஸோ 21 பகா என்னன்னா இல்லை, 22 இல்லை, 23, 24, 25, 26, 27 இதெல்லாம் பகா எண் கிடையாது. 28 இல்லை, 29. சரியா? ஸோ இதுதான் வந்துட்டு பகா எண். ஸோ இதில் லாஸ்ட் நம்பர் வந்து என்ன? பெரிய எண் என்ன? 29. சின்ன எண் என்ன? 2. 29 minus 2, 27. ஸோ நெக்ஸ்ட் ரேஞ்ச் ஆஃப் ஃபர்ஸ்ட் 10 பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ். முதல் 10 மிதை முழு எண்களின் வீச்சு. மிதை முழு எண்கள் பாசிட்டிவ்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எதுலன்னா 1ல் இருந்து 10 வரையும் தான். பெரிய நம்பர் 10, சின்ன நம்பர் 1, 10 minus 1, 9. சரி. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு முகடு அப்படிங்கிறது வந்து கேட்பாங்க. முகடு அப்படிங்கிறது ரொம்பவே ஈஸி தான். என்னன்னா இதில் வந்துட்டு என்ன நம்பர் அதிக அளவில் ரிப்பீட் ஆகிருக்கு அப்படிங்கிறத முதல்ல கண்டுபிடிக்கணும். ஸோ என்ன நம்பர் அதிக அளவில் ரிப்பீட் ஆயிருக்குன்னா, இப்போ 2 இருக்கா? ஸோ 2 ஃபஸ்ட்டு டைம் ரிப்பீட் ஆகிருக்கு. 2 ஃபஸ்ட் டைம், செகண்ட் டைம், 3 டைம். ஸோ 2 வந்துட்டு 3 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ 3 எவ்வளோ தடவை ரிப்பீட் ஆகிருக்கு? ஸோ 3 1 டைம், 3 வந்துட்டு 1 டைம், 2 டைம்ஸ். 3 வந்துட்டு 2 தடவை தான் ரிப்பீட் ஆகிருக்கு. 7 2 தடவை தான் ரிப்பீட் ஆகிருக்கு. 8 ஒரு தடவை தான் வருது. ஸோ 4 வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3. ஸோ 4ம் வந்து பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ இதுக்கு வந்துட்டு ரொம்ப ஈஸியான மெத்தட்னா கீழே கொடுத்துட்டாங்களே நம்பர்ஸ் 2, 4, 7 இந்த 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 நம்பர்ஸ் வந்து எடுத்துக்கணும். ஸோ 7 எவ்வளோ தடவை ரிப்பீட் ஆயிருக்கு? 2 டைம்ஸ். ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து எவ்வளோ தடவை ரிப்பீட் ஆயிருக்குன்னு பார்த்துடணும். இந்த 4 ஆப்ஷனில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ்க்கும் ரிப்பீட் ஆகிருக்கிறத பார்த்துட்டு இதில் எந்த நம்பர் அதிக அளவில் ரிப்பீட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ரிப்பீட் ஆகுது. 2 3 தடவை ரிப்பீட் ஆகுது, 4 3 தடவை ரிப்பீட் ஆகுது. அப்போ ஆன்சர் வந்து 2 4 தான். இதுதான் வந்து முகடு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதுக்கு வந்துட்டு முகடு கண்டுபிடிச்சோம்னா சரி ஒரே ஒரு சம் மட்டும் தான் இருக்குது. இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா முகடு கேட்கல, 20ங்கிறது எத்தனை தடவை ரிப்பீட் ஆகுதுன்னு கேட்குறாங்க. சரி 20 1, 2, 3, 4, 5, 6. ஸோ 20 வந்துட்டு எவ்வளோ தடவை ரிப்பீட் ஆயிருக்குன்னா 6 தடவை ரிப்பீட் ஆயிருக்கு. சார் இன்னொன்று போட்டணும். ஆமாம். ஸோ 7 தடவை 6 தடவையில் 7 தடவை ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7. ஸோ 7 முன்னாடி நம்ம 6 வந்து இருந்துச்சு. இப்போது ஒன்று எக்ஸ்ட்ராவாக 7 வந்திருக்கு. இந்த நார்மல் சராசரி கண்டுபிடிக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம்மு. இப்போ 3500, 2700, 3000, 2800, 3900, 2100 இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா 6 ஃபேமிலியோட இன்கமா. அப்போ இந்த 6 ஃபேமிலியினுடைய இன்கம்னுடைய மீன் வந்து என்ன அப்படிங்கிறதா வந்து கேட்குறாங்க. சரியா? ஸோ 3500, 2700 எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். 3000 + 2000 5000, 5000 + 3000 8000, 8000 + 2000 10,000, 10,000 + 3000 13,000, 15,000 வந்துருச்சு.
சரியா? ஸோ 15,000. ஸோ ப்ளஸ் 500 + 700 1200 குப்பைன்ட்டு 500 + 700 1200 1200 + 800 2000 2000 + 900 2900 3000. ஸோ மொத்தம் 18,000. எவ்வளோ ஃபேமிலிஸ் இருக்காங்கன்னா 1 2 3 4 5 6 6 ஃபேமிலிஸ் இருக்காங்க. அப்போ டிவைட் பை 6 போட்டோம்னா நமக்கு மீன் வந்து கிடைச்சிடும். ஸோ 3000. சரிங்களா? ஸோ மீன் வந்து இந்த மாதிரி தான் கண்டுபிடிப்போம். ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும்னு